வணக்கம். எனது முதலாளி என்கிற யூடியூபின் 11வது எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸையும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் தொழில் முனைவர் ஆகலாம் எப்படி என வாரம் வாரம் கூறி வருகிறேன். சென்ற வாரம் ஜாப் ஒர்க் என்றால் என்ன என கூறினேன். தற்போது மேனுஃபேக்சர் என்றால் என்ன என காண்போம். Manufacture is defined as the creation of new product either from raw material or components. Manufacturing is the process of producing goods on large scale in a factory by transforming raw materials or components into finished products through various methods. It involves using machinery, tools, human labor, and other chemical and biological process. So, ஒரு பொருளை மெஷினரி, ஹியூமன் லேபர், டூல்ஸு ஆகியவை பயன்படுத்தி மற்றும் கெமிக்கல், பயாலஜிக்கல் ஆக்ஷனும் எடுத்து பொருளை தயாரிக்கிறார்கள். இந்த மேனுஃபேக்சரிங்கை 3 விதமாக சொல்லலாம். ஒன்று மேக் டு ஸ்டாக், அதாவது சோப் தயாரிக்கிற கம்பெனி சோப்பை தயார் பண்ணி ஸ்டாக் பண்ணிப்பாங்க. அவங்க மார்க்கெட்டிங் டீம் அதை விற்றுன்னு இருக்கிறாங்க. இன்னொன்று மேக் டு ஆர்டர். இப்போ நான் ஒரு ஸ்டெபிளைசர் மேனுஃபேக்சராக இருந்தால் எனக்கு ஒரு பிசிபி தயார் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த பிசிபி டிராயிங் பிரகாரம் ஒரு பிசி மேனுஃபேக்சரில் போய் தயாரித்து தர சொல்லுவேன். பிசிபிஸ் ஒரு 100 பீஸ் 200 பீஸ். ஸோ அது எனக்காக என்னுடைய டிராயிங்கை எனக்காக தயார் பண்ணி தருவதால் அது மேக் டு ஆர்டர். மேக் டு அசம்பிள். இப்போ கார் தயாரிக்கிறாங்கன்னா சேஸ் ஹோல்டர் தயாரிக்கிறாங்க, ஸ்கேட்டன் ஒரு ஃபேக்ட்ரி தயாரிக்கிறாங்க, இன்ஜின் ஒரு ஃபேக்ட்ரி தயாராகுது, சீட் ஒரு ஃபேக்ட்ரி தயாராகுது, ஸ்டேரிங் ஒரு ஃபேக்ட்ரி தயாராகுது, லைட்ஸு, கிளாஸஸ்ஸு, இப்படி பல பொருட்கள் பல இடங்களில் தயாரிக்கப்பட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி காராக கொடுக்கிறார்கள். ஃபேக்ட்ரி என்றால் என்ன? ஃபேக்ட்ரி refers to a location where the goods are manufactured. எங்கு பொருட்களை உற்பத்தி செய்கிறார்களோ அந்த இடத்திற்கு பெயர் ஃபேக்ட்ரி. அது சின்னதாக இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். இப்போது இந்த மேனுஃபேக்சரிங்கிறது வந்து வேல்யூ ஆடட் கூட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த அக்ரோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மாம்பழத்தை ஜூஸாக தயார் செய்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி விற்றா ஸோ விலை கூடும், லாபம் அதிகம். அதே மாதிரி பாசையை தயார் பண்ணுவாங்க. பாசையை ட்ரை பண்ணி உலர வச்சு காய வச்சு பவுடராக்கி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதையே அதை கொண்டு ஒரு சோப்பாவோ டேப்லெட்ஸாவோ எக்ஸ்போர்ட் பண்ணால் விலை கூட, லாபம் கூட. இப்போ பறித்த பூவை அப்படியே விற்கிறதுக்கு பதிலாக அதை சரமாக கட்டி விற்றா விலை கூட, லாபம் கூட. மாலையாக கட்டி விற்றா இன்னும் விலை கூட, லாபம் கூட. இதனால் இதெல்லாம் வந்து வேல்யூ ஆடட் கூட்ஸ்ன்னு வாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்கில் நம்ம தயாரிக்கிறதுனால மாறுவதால் அதனுடைய விலை கூடுகிறது. ஏற்கனவே நான் செலெக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹவு டு செலக்ட்ன்ட்டு. நீங்கள் அதுபடி என்ன பொருளை தயாரிப்பது என முடிவெடுத்து இருந்தால் அந்த பொருளை பற்றி நன்றாக தெரியும் எனில், அதனை தயாரிக்கும் முறையும் தெரியும் எனில் நீங்கள் உங்கள் தொழிலை தொடங்கலாம். இல்லை எனில் நான் கூறியது போல் சற்று அந்த பொருளை தயாரிக்கும் நிறுவனத்தில் சற்று பணிபுரிந்து அப்பொருளை தயாரிக்கும் முறையையும் நுணுக்கங்களையும் அறிந்து பின் நீங்கள் தயாரிக்கலாம். இப்போது நீங்கள் முடிவு பண்ண பொருளை பற்றி நன்றாக தயாரிக்கும் முறையும் தெரியும், நீங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பித்தது? முதல்ல உங்கள் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு ஒரு பெயர் வையுங்க. ஏற்கிட்டு அடுத்தது நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் என கூறினேன். டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்.
ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக செய்ய போகிறீங்களா, பார்ட்னர்ஷிப்பாக செய்ய போகிறீங்களா, ப்ரேஜிம்டாக செய்ய போகிறீங்களா, பம்பிங்டாக செய்ய போகிறீங்களா? ஸோ உங்களுடைய பொருளை முடிவு பண்ணிவிட்டீர்கள். எப்படி செய்ய போகிற முடிவிட்டீர்களால் உங்கள் பொருளை மாதம் எவ்வளோ தயாரிக்க போகிறீர்கள், அதற்கு உண்டாகும் கேபிட்டல், அதாவது ப்ராஜெக்டுக்கோ திட்ட அறிக்கையை தயார் செய்ய வேண்டும். திட்ட அறிக்கை என்பது என்ன? ஸோ நீங்கள் மாதம் ஒரு 100 பொருள் உற்பத்தி செய்ய போகிறீங்க, இல்லை மாதம் 1000 பொருள் உற்பத்தி செய்ய போகிறீங்க முடிவு. ஸோ அப்பொருளுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் மற்றும் மெஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இவையெல்லாம் எவ்வளோ நம்புகிறோம். முதலாவது ஃபிக்ஸட் கேபிட்டலுக்கு என்ன, மெஷினரிஸ் எவ்வளவு, எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளவு, நீங்கள் தயாரித்த எவ்வளவு இடம், கட்டிட இடம் எவ்வளவு தேவை, டோட்டல் இடம் எவ்வளோ தேவை, இதை நீங்கள் சொந்த இடத்தில் செய்ய போகிறீர்களா, வாடகை இடத்தில் தயாரிக்க போகிறீங்களா, வாடகை இடத்தில் தயாரிக்க போகிறதா அட்வான்ஸ் பணம், அதுவும் ஃபிக்ஸட் கேபிட்டல் வரும். ஸோ இவற்றையெல்லாம் கூட்டி உங்கள் ஃபிக்ஸட் கேபிட்டலில் அரைவ் பண்ண வேண்டும். மேலும் உங்களுக்கு வேண்டிய தொழிலாளர்கள், ஸ்கில்டு லேபரர்ஸ், கெமிஸ்ட்டு, மெஷின் ஆப்ரேட்டர், செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் தேவை, சம்பளம், இவையெல்லாம் இந்த செலவுலாம் போட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு மாத செலவு, அதாவது ரா மெட்டீரியல் செலவு, சம்பளம், கரண்ட் சார்ஜஸ், இதர செலவுகள் அனைத்தையும் கூட்டி ஒரு மாத செலவு அரைவ் பண்ணி அதை 3 மாத செலவாக பெருக்கி நீங்கள் ஏற்கனவே அரைவ் பண்ணி வைத்திருக்கும் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், அதாவது மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ, அத்துடன் இந்த 3 months ஒர்க் எக்ஸ்பென்சஸ் கூட்டினீங்கன்னா அதுதான் உங்களுடைய டோட்டல் ப்ராஜெக்ட் அமௌண்ட். அதாவது அந்த அளவுக்கு தொகைக்கு நீங்கள் உங்களது கேபிட்டலை ரெடி செய்ய வேண்டும். இந்த தொகையை எப்படி செய்ய போகிறீர்கள், அதாவது நீங்கள் எவ்வளோ முதலீடு செய்ய போகிறீர்கள், மீதம் உள்ளதை என்ன செய்ய போகிறீர்கள், ஃப்ரெண்ட்ஸ் தராங்களா, ரிலேட்டிவ்ஸ் தராங்களா, லோன் எடுக்கிறீங்களா, லோனா சொல்ல லோனா, பேங்க் லோனா ஆகியதெல்லாம் நாம் திட்ட அறிக்கையில் குறிப்பிட வேண்டும். மாதம் எவ்வளவு சேல்ஸ், அதனுடைய உற்பத்தி செலவு எவ்வளவு, மீதம் எவ்வளவு, அதுக்கு வட்டி எவ்வளோ கட்டி மீதம் எவ்வளவு என ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் திட்ட அறிக்கையில் காட்டப்படும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்றால் என்ன, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயாரிப்பது எப்படி என அடுத்த வாரத்தில் நான் கூறுகிறேன். காரணம், சில மிஷின்களை கொண்டு சில ப்ராடக்ட்ஸ் செய்யலாம். உதாரணத்துக்கு லேத்து, மில்லிங், வெல்டிங், ட்ரில்லிங் ஆகிய மிஷின்களை கொண்டு கனெக்டிங் ராட் தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதே போல் அது கனெக்டிங் ராட் மட்டும் இல்லை, ஹேண்ட் பம்ப் தயாரிக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் மெட்டீரியல் செய்கிற பொருட்கள் கூடிய டையில் செய்யலாம், கூட இரும்பாலான பொருட்களை அதில் செய்ய முடியும். அதேபோல் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் வச்சுருப்பாங்க, 1/2 ounce 1 ounce 2 ounce. அதில் அந்த கெப்பாசிட்டி கூடிய சிறு பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கலாம். அதாவது ஸ்பூன் தயாரிக்கலாம், இல்லை குழந்தைகளின் விளையாட்டு பொருட்களை தயாரிக்கலாம், ரப்பர் ஸ்டாம்ப் ஹேண்டில் செய்யலாம். சில இது மாதிரி இண்டஸ்ட்ரியலுக்கு ஸ்மால் ப்ராடக்ட்ஸ், பிளாஸ்டிக்ஸ் ஹேண்டிலுக்கு அதெல்லாம் கூட செய்யலாம். ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி செய்ய முடியும். ஆனால் சில மிஷினரியில் இந்த மாற்றம் செய்ய இயலாது. அதாவது ஒரு பேப்பர் நாப்கின் மிஷின் வாங்கி அதில் டிஷ்யூ பேப்பர் நாப்கின் தயாரிக்கிறோம் என்றால் அது டிஷ்யூ பேப்பர் நாப்கினை தவிர வேறு எந்த பொருளையும் செய்ய இயலாது. அதேபோல் கார்கெட் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங், இதாவது ஒரு மிஷின். கார்கெட் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் அட்டைப்பட்டி தயாரிக்க கார்கேஷன் மிஷின், பேஸ்டிங் மிஷின், கட்டிங் மிஷின், கிரேசிங் மிஷின், ஸ்லாட்டிங் மிஷின், பின்னிங் மிஷின், இது மாதிரி செட் ஆஃப் மிஷினரிஸ் ஆஸ் பர் ஃப்ளோ சார்ட்டு
எரெக்ட் பண்ணி அட்டைப்பெட்டியை தயாரிக்க வேண்டும். இதில் அட்டைப்பெட்டி பல சைஸ்கள் தயாரிக்கலாம். ஆனால் அட்டைப்பெட்டியை தவிர வேறு எதுவும் தயாரிக்க முடியாது. இவைகளெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். ஃபேக்ட்ரி என்பது பொருளை உற்பத்தி செய்யும் இடம் என கூறினேன். அது சிறியதாகவோ பெரியதாக இருக்கலாம். எக்ஸாம்பிள், எலக்ட்ரானிக் குட்ஸ் தயாரிக்கிற பொருட்களுக்கு மிகப்பெரிய இடம் தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டெபிளைசர், இன்வெர்ட்டர், சோலார் லேண்டன் இதெல்லாம் தயாரித்து சின்ன இடம் உருவம் என்றாலே போதும். இல்லைனா மாடியில் இருந்தாலே போதும், ஒரு மாடியை தயாரிப்பார். இதே காரியன் பாக்ஸு, ஆட்டோமொபைல்ஸ், 2 வீலர்ஸ் இது மாதிரிலாம் தயாரிக்க மிகப்பெரிய இடம் தேவை. ஸோ பெரிய இடமோ சின்ன இடமோ பொருளை தயாரிக்கும் இடத்துக்கு பெயர் ஃபேக்ட்ரி. இப்போது மிஷினரிஸ், சில மிஷினரிஸ் ப்ராடக்டை மாற்றி செய்ய முடியும், சில மிஷினரிஸ் ப்ராடக்டை மாற்றி செய்ய முடியாது என கூறி, உதாரணத்துக்கு இந்த புல் தொடப்பம், கிராஸ் ப்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மஞ்சள் தொடப்பம் புல் வரது. ஸோ இந்த கிராஸ் ப்ரூமை எந்த வித மிஷினும் தேவையில்லை. சின்ன ஒரு சாப் கட்டர்னு வாங்க, சாப் கத்தி, கட்டிங் பிளேயர் போன்ற சில டூல்ஸ்களை கொண்டு கையிலேயே அந்த கிராஸ் ப்ரூம் தயாரிக்கிறார்கள். அதேபோல் பினாயில், ட்ரம்மு, வாலி, பொனல் இவங்களை கொண்டு தயாரிக்கிறார்கள். பெரிய மெஷினரிஸ் ஒன்றும் தேவையில்லை. யூக்லிப்ஸ் ஆயில் கொண்டு வந்து லிப்பிட் தைலம் தயாரிக்கிறார்கள். இப்போ இந்த ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் காரியன் பாக்ஸ் மேனுஃபேக்சர் மிஷின் சொன்ன மாதிரி ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் மிஷினரிஸ் தேவைப்படுது. அதாவது மிக்சிங், கிரைண்டிங், ஃப்ளவர் மில், அதாவது ஃப்ளவர் மில், மாவு மில்லு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். எல்லாமே ஃபார்மா ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும் அந்த மிஷினரிஸ் எல்லாம். ஸோ அது மாதிரி சுகர் கோட்டிங் இப்படியெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஃபார்மா மிஷினரிஸ் இல்லை. இந்த ஃபார்மா மிஷினரிஸை கொண்டு ஃபார்முலாவை மாற்றி டேப்லெட்ஸ், சிரப்ஸ் மாற்றி செய்ய முடியும். ஓன்லி ஃபார்மா ப்ராடக்ட் செய்ய முடியும். இப்படி மிஷினரிகளில் சிலது பொருட்களை மாற்றி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சில மிஷினரிகள் அப்படி மாற்ற சான்ஸ் இல்லை. இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரின்னு பேசினாலே MSME என்பார்கள். MSME என்றால் என்ன? MSME என்பது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், குறு சிறு நடு நிறுவனம். மைக்ரோ என்றால் என்ன? மைக்ரோ என்பது மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் தேன் 2.5 crores and yearly turnover is 10 crores, less than 10 crores is a micro industry. Small industries என்பது மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் investment is less than 25 crores and yearly turnover is less than 100 crores. And medium industry என்பது less than machinery and equipment investment less than 125 crores and yearly turnover is less than 500 crores. The micro, small, medium enterprises. இந்த லிமிட்ஸை கொண்டு தான் மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமானு டிசைட் பண்ணுறான். கவர்மெண்ட் பல சலுகைகளை இந்த MSMEக்கு, மைக்ரோ இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் தவிர போல் பல சலுகைகளை அளிக்கிறார். ஆனால் பிரித்துள்ளார். அடுத்த வாரம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்றால் என்ன, எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.